5 நாள்ல 10 மில்லியன் மெம்பர்ஸ். அப்படி ஜஸ்ட் லைக் தட் நீங்க பண்ண முடியாது. டிவிக்கே வச்சே நீ மொத்தமா என்னைய சேர்த்து தூக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் தெரியாம ஃபார்முலா ஃபில் பண்ணிட்டேனே. இவங்க எல்லாம் காக்ரோச் மாதிரி பாவீங்களா? இதெல்லாம் வந்து தவறான செயல். ஜென்சிஸ்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. செத்தப்பையில நாரப்பையிலன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தவங்கலாம் பிக் பாஸ் போனா இந்த நியூஸையே இக்னோர் பண்ண வச்சிருக்கீங்க. அது ஜென்சி பவர் கிடையாது, ஒரு ட்விஸ்ட். பழைய ஜென்ரேஷன்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை. சனி லியோனை பார்க்கறதுக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே நாங்களாம் டென்ஷன் ஆயிட்டோம். இது வெறும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ட்ரெண்டிங் டாபிக் மட்டும் கிடையாது. ஜென்சிஸ்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய வைக்கிற ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ ஜென்சிஸ்லாம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இனிமேல் நான் உங்களை அண்ணான்னு கூப்பிட போகிறது இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி லாஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாத்துலேயுமே எனக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கீங்க, நிறைய விஷயத்த உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ அதனால இனிமேல் நான் உங்களை அண்ணான்னு கூப்பிட போகிறேன். போடவாடன்னு கூட போறியா? போடவாடன்ற அளவுக்குனா இல்லை கோச்சின்னு கூப்பிட போகிறேன். ஏன்னா உங்களால் நான் நிறைய விஷயம் கற்றுக்குறேன்ல. ஸோ அதனால் அண்ணான்னு கூப்பிட்றதுனால நிறைய கமெண்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ நான் கோச்சினே கூப்பிட போகிறேன் இனிமேல் உங்களை. எப்படி வேணா கூப்பிடு, ஆனால் கோச்சின் போயிடாத. சொல்றீங்களே கரெக்டா, கோச்சிங் போயிடாத. என்ன கோச், எங்க பார்ட்டியில் ஜாயின் பண்ணிடுறீங்களா? என்னம்மா டிவிக்கேவா? டிவிக்கேவா? சேச்சே, அதெல்லாம் ஸ்டேட் லெவல், அதெல்லாம் தாண்டி நாங்கள் நேஷனல் லெவலுக்கே போயாச்சு. என்ன பிஜேபியா? பிஜேபியா? அதை விட பெருசு சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. 5 நாள்ல 10 மில்லியன் மெம்பர்ஸ். நீங்களே சேர்ந்துடுறீங்களா? என்னது கட்சியா? அது முதல்ல மீம் பேஜுமா. முதல்ல இப்போ அந்த பேஜ் இருக்குதான்னு போய் பாருங்க. உங்கள் பேஜே தூக்கிட்டாங்க, உங்கள் வெப்சைட் எல்லாம் தூக்கிட்டாங்க. அடப்பாவீங்களா, அதுக்குள்ள தூக்கிட்டீங்களா? இப்போதானே 10 நாள் தானே ஆச்சு. ஆமாம், பார்ட்டின்றியே. உங்கள் பார்ட்டி எதுக்கு ஆரம்பித்தாங்க? முதல்ல அது பார்ட்டின்னு தெரியுமா உனக்கு? ஆமாம், எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து காக்ரோச்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது கட்சி இல்லைம்மா. கட்சி ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸியும் கிடையாது. அப்படியே ஸ்டார்ட் பண்ணனாலும் போய் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் பண்ணலாம். இவ்வளோ பெரிய நேஷ்னல் பார்ட்டிலாம் அப்படி ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் பண்ண முடியாது. அது ஒரு மீம் பேஜு, அது ஒரு வெப்சைட்டு. முதல்ல அது க்ரியேட் பண்ணவர் முதல்ல இந்தியாவிலேயே இல்லை, அமெரிக்காவில் உட்காந்துன்னு ஒருத்தர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாரு. அதை கூட பார்க்கல இதுங்க. டொப்புன்னு இவங்க மெம்பர் ஆகிட்டாங்களாம், கட்சி ஆரம்பிச்சிட்டாங்களாம். கட்சி ஆரம்பிச்சிட்டேன்றீங்க, அதுவும் சிஜேயை பற்றியே பேசுகிறீங்க. லோக்கல் கவுன்சிலரை பற்றி பேசினாலே ஸ்டூடியோவை அடிச்சு காலி பண்ணிருவாங்க. நீலாம் வந்து சிஜேயை பற்றி பேசுறதுக்கு இங்கே வந்து உட்காந்துன்னு இருக்க. நீ மொத்தமாக என்னையும் சேர்த்து தூக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க போல. இதுக்கு தான் இந்த ஜென்சி எல்லாம் ஸ்டூடியோவில் சேர்க்கக்கூடாது போல. நேபாளில் ஜென்சி ரெவல்யூஷன் நடந்ததில்ல, சோஷியல் மீடியா பேன் பண்ணதுக்காக பார்லிமெண்ட்டையே அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அந்த ஊர் பிரைம் மினிஸ்டரையே தூக்கியாச்சு. ஜஸ்ட் ஒரு ரேப்பராக இருந்தவரை பிரைம் மினிஸ்டராக சேஞ்ச் பண்ணிட்டாங்க, தெரியும்ல. ஸோ ஜென்சியை பற்றி பேசும்போது பார்த்து பேசுங்க. ஆல்ரெடி நீங்கள் ஜென்சி எக்ஸ்போஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. ஓகே ஜென்சி மேடம், நீங்கள் நேபாளில் நடந்ததெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, புரிஞ்சு வச்சுருக்கீங்க. கரெக்டாக தான், நானும் ஒத்துக்கிறேன். ஜென்சி ரெவல்யூஷன்லாம் நடந்தது. இந்தியாவில் என்ன நடந்தது? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எதுக்கு வந்துச்சு? யார் ஸ்டார்ட் பண்ணா? யார் ஸ்டார்ட் பண்ணாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எதுக்காக பண்ணாங்கன்னு வேணால் எனக்கு தெரியும். இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸு எங்களை மாதிரி அன்எம்ப்ளாய்டாக இருக்கவங்களனா காக்ரோச் பேராசிட்டமல்லாம் சொல்லிட்டாங்க. பேராசிட்டமல் இல்லை, அது பேராசைட்டோ ஏதோ ஒன்று. ஆனால் ஜென்சியை பற்றி பேசினாங்களே, ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால தான் இந்த கட்சியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் ஸோ உங்களையும் சேர சொல்கிறோம். உங்கள் கட்சியே முதல்ல அது கட்சியே இல்லை, ஒரு மீம் பேஜை க்ரியேட் பண்ணிட்டு கட்சின்றீங்க. இப்போலாம் என்ன கோச், அப்போ அது கட்சி இல்லையா? அதெல்லாம் தெரியாமல் நான் போய் சேர்ந்துட்ட ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டேனே. அடப்பாவீங்களா? ஜென்சி மேடம், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றத ஆரம்பித்தவர் பேர் வந்து அபிஜித் தீப்கே. ஓகேவா? அவருக்கு 30 வயசு தான் ஆகுது. அவர் வந்து முதல்ல இந்தியாவிலே இல்லை, அவர் அமெரிக்காவில் படிக்கிறேன்னு போயிட்டார், பாஸ்டன் யூனிவர்சிட்டியில். அங்கேருந்து ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஆம் ஆத்மின்னு ஒரு பார்ட்டி இருக்குது டெல்லியில், உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த பார்ட்டியில் வந்து சோஷியல் மீடியா விங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு, பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக. அவர் அமெரிக்காவில் உட்காந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியாவை கலாய்க்கிறதுக்காக ஓகேவா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் க்ரியேட் பண்ணார். அவர் வந்து ட்விஸ்டே பண்ணிட்டார். சீஃப் ஜஸ்டிஸ் எதுக்கு பேசினார், யார்கிட்ட பேசினாருன்றது உங்களுக்கு தெரியல. சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சார் வந்து வேற ஒரு கேஸில் இந்த விஷயத்தை பற்றி பேசினார்.
சஞ்சய் தூபேன்னு ஒரு அட்வொகேட் டெல்லியில், அவர் வந்து சீனியர் அட்வொகேட் ஆகணுன்றதுக்காக சீனியர் அட்வொகேட்லாம் வந்து செலக்ட் பண்ணுற மெத்தட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லைன்னு ஒரு பில் ஃபைல் பண்ணார். பில்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கேஸ் ஒன்று போட்டிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில். அது நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சார் கிட்ட போயிருக்கு. ஓகேவா? அதை எடுத்து அவர் பார்க்கும்போது இந்த அட்வொகேட் வந்து முன்னாடி நிறைய இந்த மாதிரி சோஷியல் மீடியா ரிலேட்டடு, இந்த மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதாவது பொதுநல வழக்குன்னுவாங்க, அது மாதிரி நிறைய கேஸ் போட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகலாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. சீனியர் அட்வொகேட்டுன்றதை வந்து ஒரு பெரிய பதவி, அது இருந்தால் நிறைய கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு பில் ஃபைல் பண்ணிட்டார். அதை பார்த்து கடுப்பானவர் ஒரு அட்வைஸ் பண்ணுற மோடில் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஏதாவது ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு ஜுடிஷியரிக்குள்ளே வந்துடுறாங்க. ஓகேயா? இல்லைனா சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட்ன்ற பேரில் சோஷியல் மீடியாலேயோ இல்லை மீடியாலேயோ ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கண்டபடி பேசுகிறாங்க, எல்லாரையுமே அட்டாக் பண்ணுறாங்கன்னாரு. அவர் ஜுடிஷியரி அட்டாக் பண்ணுறன்னு சொல்லலை, பொலிட்டீஷியன் அட்டாக் பண்ணுறாருன்னு சொல்ல, ஜென்ரலாக எல்லாரையுமே அட்டாக் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் காக்ரோச் மாதிரி, இவங்கெல்லாம் பேராசிட்டல் மாதிரின்னு ஒரு சில யங்ஸ்டர்ஸ், தப்பு பண்ணுற யங்ஸ்டர்ஸை பற்றி சொன்னார். ஸோ நீங்களும் அவங்களோட ஜாயின் பண்ண போகிறீங்களான்ற மாதிரி அந்த அட்வொகேட்டை பார்த்து பேசின ஒரு விஷயத்த தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் அன்எம்ப்ளாய்டு யூத்துன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அன்எம்ப்ளாய்டு யூத் எல்லாம் வந்து காக்ரோச் மாதிரி, பேராசிட்டல் மாதிரி சோஷியல் மீடியாவில் போய் அவங்க இது மாதிரிலாம் பண்ணுறாங்க, ரைட் டு ஸ்பீச்சு அது இதுன்னு ஒரு ஒரு தப்பான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிவிட்டு அவன் அமெரிக்காவில் உட்காந்துட்டு இதை பண்ணிட்டு போயிட்டான். அதை அப்படியே பிளைண்டாக நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து தவறான செயல். புரியுதா? சோஷியல் மீடியா பவர்ஃபுல், ஜென்சி ஆர் பவர்ஃபுல், அது எல்லாமே அக்செப்ட் பண்ணுறோம். ஓகே, எல்லா ஜென்சியுமே சூப்பர் தான். ஓகே, அன்எம்ப்ளாய்டுன்னு சொன்னோன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை வந்து கவர்மெண்ட் தான் அட்ரஸ் பண்ணணும், அது வேறு. அவர் அட்ரஸ் பண்ணது வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக அவங்க பல டிகிரிஸ் முடிக்காமல் அன்எம்ப்ளாய்டாக இருக்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் பேசினார். ஃபேக் சர்டிஃபிகேட்ஸை யூஸ் பண்ணி போகிறத பற்றி தான் பேசினார். அதை ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணிட்டாங்க. நீங்களே பேராசிட்டமால்னு சொல்கிறீங்க, உங்களோட சேர்ந்து அப்படியே வந்துச்சு. பாரசைட், அதாவது பாரசைட்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு கிருமி, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்மளே அழிக்கும்ன்ற மாதிரி, அது மாதிரி இந்த மாதிரியான ஒரு சில யூத் வந்து தப்பான வழிகளில் போயிட்டு நம்ம சிஸ்டத்தையே வந்து கேள்வி கேட்குறாங்க, தப்பாக இது பண்ணுறாங்க அப்படின்றது அவர் வந்து ஒரு கோவத்தில் சொன்னார். அதில் எந்த தப்புமே இல்லை. ஏன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க எல்லாமே வந்து சூப்பர்னு சொல்லிட முடியாது. ஓகே, நிறைய நம்மளே பார்த்துருப்போம். செத்தப்பையில நாரப்பையிலன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தவங்கலாம் பிக் பாஸ் போனால் அங்கேருந்து சனி லியோனை பார்க்குறதுக்கு ஓட்டான். அப்போ இதை கேட்குறது வந்து தப்பு இல்லை. ஓகே, சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க எல்லாம் தப்பும் கிடையாது, மீடியாவில் இருக்கவங்கலாம் தப்பும் கிடையாது. ஸோ ஜென்சியை பற்றி பேசலை, சில யூத்துன்னாரு அவர். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடியோ ஒரு விஷயத்தில் சேர்றதுக்கு முன்னாடியோ அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது உண்மையா பொய்யா, அதுக்கு இப்போ என்ன எவிடன்ஸ் இருக்குது. ஒரு சிஜே பேசுகிறாருன்னா அது சாதாரண விஷயமா? அந்த வீடியோவாச்சும் யாராவது பார்த்தீங்களா? அந்த வீடியோ ஒரு கிளிப்பு கூட வந்து ஒரு 10 செகண்ட் கிளிப்பு தான் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசினார், எதுக்கு பேசினார், எதுவுமே தெரியாது. இத்தனைக்கும் மறுநாளே வந்து சிஜே வந்து ஓப்பனாக நியூஸில் சொல்லிட்டாரு, தப்பாக கோட் பண்ணிட்டாங்க அவர் பேசினது அப்படின்ட்டு அவரே வந்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு. அந்த நியூஸையும் யாரும் படிக்கல. ஓவர் த நைட்டு எல்லாம் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க ஒரு இன்ஸ்டா பேஜில். அந்த நியூஸையும் இக்னோர் பண்ண வச்சிருக்காங்க. உங்கள் ஜென்சியை எல்லாம் முட்டாளாக்கியிருக்கான், அதுவும் சிஜேக்கு அகெயின்ஸ்டா. ஏன்னா அவன் ஆம் ஆத்மி பார்ட்டியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவன், அப்படின்னா அவன் பிஜேபிக்கு அகெயின்ஸ்ட். ஸோ பிஜேபி தான் ஆப்வியஸ்லி ஒரு சிஜே செலக்ட் பண்ணணும், இல்லை ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணணும்னா அவங்க பவரில் இருக்கவங்க தான் பண்ணணும். அதுக்காக பண்ண ஒரு நரேட்டிவ், ஒரு ட்விஸ்ட்டு, அது கூட தெரியாமல், கண்ணு மண்ணு தெரியாமல், இதெல்லாம் வந்து தவறான செயல். நீங்கள் சோஷியல் மீடியாவுக்கு வரலாம், நீங்கள் வரணும். அண்ட் ஒரு விஷயம் எல்லாருக்குமே புரிஞ்சிக்கணும், அது எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரி, ஒரு ஆர்டினரி பர்சன் ஒரு பெரிய லீடராகவும் ஆக முடியும். நீ சொன்ன மாதிரி நேபாளில் ஒரு ரேப்பர் பிரைம் மினிஸ்டராகவும் ஆக முடியும். ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு பெரிய ஆள் ஒன்றும் இல்லாமல் ஆக முடியும் வார்த்தையை தப்பாக பேசினாங்கன்னா. ஒரு ஜுடிஷியலில் இருக்கவங்களாம் கூட
அவங்க பேசின ஒரு வார்த்தையை கூட கட் பண்ணி இந்த காலத்தில் எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து சோஷியல் மீடியா பவர். அது ஜென்சி பவர் கிடையாது. ஒரு யங்ஸ்டர் உங்களை மாதிரி ஜென்சியை தப்பாக லீட் பண்ணியிருக்காங்க, புரியுதா? சோஷியல் மீடியாவை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அது புரிஞ்சுக்காம தவறான செயலில் ஈடுபடுறீங்க, புரியுதா? முதல்ல நம்ம ஜுடிஷியரியை வந்து மதிங்க. ஃபஸ்ட்டு ஜட்ஜஸை மதிங்க. எத்தனையோ ஜட்ஜஸ் வந்து எவ்வளோ பேர் வாழ்க்கையை காப்பாற்றிருக்காங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு மீம்ஸை க்ரியேட் பண்ணுறதோ இல்லை ஏஐயில் போய் ஏதோ ஒரு எஃபர்ட் போடுறதுக்கு முன்னாடி அதோட உண்மைத்தனத்தை வந்து பாருங்கள். உங்களால் பேப்பர் படிக்க முடியலனா கூட இன்றைக்கி எல்லா நியூஸ் சேனலுமே வந்து யூடியூப்லேயே இருக்குது, இன்ஸ்டாலேயே வந்துடுச்சு. அதையாச்சும் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு விஷயத்த செயல் பண்ணுங்க, பார்க்காம எதையுமே செய்யாதுங்க. இந்த ஒரு ரெவல்யூஷன்லேருந்து 3 விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. 1 சோஷியல் மீடியா பவர் அண்ட் ஜென்சியோட பவர். 2 ஜென்சிஸை முட்டாளாக்க முடியுன்றது. 3வது இந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் இல்லை மில்லினியம் கிட்ஸ் இவங்க எல்லாம் ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், ஜென்சிஸை பற்றி புரிஞ்சுக்கணும். இந்த 5 நாளில் 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அது சாதாரண விஷயமும் கிடையாது. ஒரு பிஜேபி மாதிரி ஒரு பெரிய கட்சி தான் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு இன்ஸ்டா ஃபேஸ்புக் மாதிரி பேஜில் வந்து அதிக ஃபாலோவர்ஸ் வேர்ல்டு வைடு இருந்துச்சு. அதையே 5 நாளில் பீட் பண்ண முடிஞ்சது ஜென்சியால் அப்படின்னா அது சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது. அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் போக முடியாது. அதுக்கு பின்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இவங்க வந்து ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு சேஞ்ச் தேவைப்படுதுன்றது புரியுது. நேஷ்னல் லெவல்லையும் சரி, அன்எம்ப்ளாய்மெண்ட், அவங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டம், அவங்களுக்குள்ளே இருக்க கோபம், அவங்களோட பேச்சு சுதந்திரத்தை பறிக்கிறது, இதுக்கு மேலெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருதுன்றதை வந்து இந்த ஒரு சிஜேபியில் மெம்பர் ஆனதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அந்த காலத்துலலாம் வந்து கவர்மெண்ட் ஜாப் போகிறவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, கவர்மெண்ட் ஜாப் போனால் லைஃப் செட்டில்ன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த கவர்மெண்ட் ஜாபோட விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 80s to 2000 வந்து எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் பின்னாடி தான் போனாங்க. 2000 to 2020 பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஐடி பின்னாடி போனாங்க. இப்போ 2020லேருந்து 2040 2050 பார்த்தோம்னா சோஷியல் மீடியா, கான்டென்ட் கிரியேஷன், டிஜிட்டல் வேர்ல்டு இதுதான். ஸோ இதுதான் வந்து இந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் பழைய ஜென்ரேஷன்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை. காலம் மாறிடுச்சு. ஒவ்வொரு 20 இயர்ஸும் டெக்னாலஜி மாறும், ஜெனரேஷன்ஸ் மாறும். ஜென்ரேஷன்ஸ் மாறணும்னா அந்த ஜென்ரேஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த ஜென்ரேஷனோட நம்ம வந்து குப்பை கொட்ட முடியும். அப்படி இல்லை அவங்கள எதிர்த்துட்டு நாமளும் அவங்களோட வந்து கோ எக்ஸிஸ்ட் பண்ண முடியாது. ஒரு விஷயம் நாம் புரிஞ்சுக்கணும், அது பொலிட்டீஷியனாக இருந்தாலும் சரி, பழைய ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, ஜென்சிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்கள நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அண்ட் அவங்களுக்கான வேலை வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், ஜென்ரேஷன் மாறிடுச்சு. இனிமேட்டு வந்து கான்டென்ட் கிரியேஷன் எக்கானமினா என்னன்றது வந்து எல்லாரும் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி கூட நானே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கான்டென்ட் கிரியேஷன் எக்கானமின்ட்டு. பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏஐ வந்து அழிஞ்சாலுமே அந்த கான்டென்ட் கிரியேஷன் எக்கானமியில் நம்ம எப்படி சர்வை பண்ண முடியும், இல்லை நம்ம எப்படி த்ரைவ் பண்ண முடியுன்றதை சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் இன்னொரு வீடியோவும் நாங்கள் போட்டிருப்போம், ஹவு நாட் டு டேக் பர்சனலின்ட்டு. ஒரு விஷயத்த பர்சனலாக எடுத்துக்கூடாதுன்னு. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் பேசினதை வந்து ஜென்சிஸ்லாம் பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க. அது ஆராயம் இல்லாமல் என்ன எவிடன்ஸு, அதுக்கு பின்னாடி என்ன ட்ரூத்து, என்ன ஃபேக்ட் இருக்குன்னு பார்க்காம டக்குன்னு வந்து எல்லாரும் போய் குதிச்சு அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி ஒரு ட்ரெண்ட் ஆக்கி வைரல் ஆக்குனது வந்து பவர்ஃபுல் தான், பட் இட் இஸ் நாட் ரைட். இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஜுடிஷியரியை மதிக்கணும், ஓகேவா? ஒரு அரசியல் கட்சி வந்து ஏதாவது ஒரு லா போட்டால் கூட அதை ஸ்டாப் பண்ணுற பவர் ஜுடிஷியரிக்கு தான் இருக்குது. ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வந்து ஒரு சாதாரண ஆள் இல்லை. ஹரியானாவில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவர், படிப்படியாக அட்வொகேட்டாக இருந்து அட்வொகேட் ஜென்ரல் ஆகி ஜட்ஜ் ஆகி இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டுக்கே வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிருக்காருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அவரை நம்ம மதிக்கணும். அவரை பற்றி பேசியிருக்காங்கன்னா அவருக்கு அகெயின்ஸ்டாக பேசினது யார் என்னென்னு ஆராய்ச்சி பார்க்காம ஒரு சீஃப் ஜஸ்டிஸ்க்கு எதிர்க்க பண்ணுறதுலாம் வந்து அதை நான் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இது வந்து ஜென்சிஸோட பவரை பார்த்துட்டோம், பட் ஜென்சிஸோட முட்டாள்தனம் மாதிரி இருக்குது. ஒரு சிஎம்ஐ மதிக்கிறது கிடையாது, ஒரு பிஎம்ஐ மதிக்கிறது கிடையாது, பெரியவங்களை மதிக்கிறது கிடையாது. இது வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ரெஸ்பெக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பொலிட்டீஷியன்ஸ், சீனியர் ரோலில் இருக்கவங்க, பெரியவங்க, இவங்க எல்லாருமே ஜென்சிஸை பற்றி பேசினாலே தப்பாக தான் பேசுவாங்க அப்படின்ட்டு
அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே நாங்களாம் டென்ஷன் ஆகிட்டோம். ஸோ அதனால மேலேருந்து எல்லாத்தையும் பார்த்து அசியூம் பண்ணிட்டு பண்ணுறது இப்போ எனக்கு புரியுது அது ஒரு தப்புன்ட்டு. ஜென்சிஸ் கிட்ட சோஷியல் மீடியா பவர் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில பேர் வந்து உங்களை மிஸ்கைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மிஸ்கைட் பண்ணும் போது நீங்கள் வந்து மிஸ்யூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் டீப்பாக அதை பற்றி அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி சோஷியல் மீடியாலேயோ பேசுங்க. பேச வேணான்னு சொல்லலை. ஒரு விஷயத்த டீப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை தெரிஞ்சுட்டு பேசுங்க. அது என்றைக்குமே எல்லாருக்குமே நல்லது. கான்ட்ரவர்சிஸ் இம்பார்ட்டண்ட். பொலிட்டிஷியனை பற்றி பேசலாம், ஜுடிஷியரியை பற்றி பேசலாம். ஆனால் அது வந்து ஒரு ஹெல்த்தியான டாக்காக இருக்கணும். அன்ஹெல்த்தியாக இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் கேள்வி கேட்குறதா இருந்தால் கூட அதை வந்து டிக்னிஃபைடாக கேட்கணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, சோஷியல் மீடியாவில் ஜென்சிஸ் மட்டும் மிஸ்யூஸ் பண்ணலை, சில பேர் அது மிஸ்கைட் பண்ணி ஜென்சிஸை மிஸ்யூஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறதுக்கு ரீசனே அந்த மிஸ்கைட் பண்ணுறவங்கள அவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல் அவங்கள பிளைண்டாக நம்பி அவங்க யார் என்னன்னே புரியாமல் தெரியாமல் அவங்க ஏதோ நம்மளை ஜென்சிஸை பற்றி ஏதோ கிண்டல் பண்ணிட்டாங்க, ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு இவங்க டென்ஷன் ஆகி அவங்க அதுபடியே அவங்கள பிளைண்டாக நம்பி ஃபாலோ பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் பிரச்சனையே பெருசாகுது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை டீப்பாக போய் அதில் என்ன இருக்குது, அவங்க யார் என்னன்னு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகணும்ன்ட்டு எனக்கு இதில் நல்லா புரியுது. உங்களோட ஒப்பீனியன் என்னன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சிஜிபி கட்சின்னு சுற்றிட்டு இருக்க கூட்டம்லாம் உங்கள் சரௌண்டிங்கில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மெயினாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி முட்டாளாக ஆக்குறாங்கல்ல, அந்த மாதிரி முட்டாளாக ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நம்மளோட இன்டெலிஜென்ஸ் என்னன்னு நமக்கு தெரிய வைக்கிறதுக்கு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரின்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீடியோனால நீங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க, உங்களோட இன்டெலிஜென்ஸ் என்னான்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை வெயிட் பண்ணி மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.